Dear students, plus 2 maths, second chapter, complex numbers, கலப்பெண்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 2.3. Write 3 plus 4i by 5 minus 12i in the x plus iy form. Hence find its real and imaginary parts. இப்போது நமக்கு வந்து 3 + 4i by 5 - 12i அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரியல் பார்ட்டு தனியாகவும் இமேஜினரி பார்ட்டு தனியாகவும் பிரிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது கற்பனையும் மெய்ப்பகுதியும். இது வந்து ரியல்ன்றது மெய்ப்பகுதி, இமேஜினரி அப்படின்றது கற்பனை பகுதி. இந்த சம்மை வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து காட்டணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 + 4i by 5 - 12i எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதில் கீழே என்ன இருக்குது பாருங்கள், 5 - 12i இருக்குது. இதனுடைய கான்ஜுகேட்டால் மேலேயும் கீழேயும் நம்ம நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இங்கே 5 - 12i இருந்ததுன்னா இதனுடைய கான்ஜுகேட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ இருக்கிற அந்த இமேஜினரி பார்ட் இருக்கிற அந்த முன்னாடி இருக்கிற சைனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ சேஞ்ச் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 5 + 12i அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஈக்குவல் டு 3 + 4i into 5 + 12i by 5 - 12i into 5 + 12i. வேறு ஒன்றும் பண்ணலை. 5 + 12iயால் மேலையும் கீழையும் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இது ரெண்டுத்தையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ரியல் பார்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ இங்கே ரியல் வந்து பார்த்திங்கன்னா 3, இங்கே வந்து 5. இப்போ 3 × 5 = 15. அதுக்கப்புறம் எதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரியல் கிடைக்கணும். இமேஜினரியும் மல்டிப்ளை பண்ணால் ரியல் கிடைக்கும். 4 × 12 = 48. I × I ஸ்கொயர். I ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ், அதனால் இங்கே -48 வந்துடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் I இன்ட்டு இங்கே பாருங்கள், இந்த 4iயும் 5ம் மல்டிப்ளை பண்ணால் I கிடைக்கும். அதே மாதிரி 12iயும் 3யும் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு I வேல்யூ கிடைக்கும். இப்போ I வந்து நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 4 × 5 = இங்கே வந்து 20. அதே போல் 12 × 3 = இங்கே வந்து 36 நம்ம போட்டாச்சு. கீழே வந்து a + ib × a - ib நம்ம ஈக்குவல் டு நமக்கு என்னென்ன காம்ப்ளெக்ஸ் நம்பரில் a² + b². இங்கே a இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணுன்னா கூட நம்ம அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். a + ib × a - ib ஈக்குவல் டு a² + b². இந்த ஃபார்முலா பிரகாரம் இது வந்து a - ib, இது வந்து a + ib. இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஏன்ற இடத்துல வந்து என்ன இருக்குன்னா 5 இருக்குது, பின்ற இடத்துல வந்து 12 இருக்குது. அப்போ 5² + 12² அப்படின்னு இங்கே எழுதிக்கலாம். இதே சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 15 - 48 வந்து பார்த்திங்கன்னா -33. இது 20 + 36 வந்து +56 × I அப்படின்னு வந்துடும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 25 + 144 கிடைக்கும். அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா 169 அப்படின்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணால் தனித்தனியாக பிரிச்சுக்கணும். -33 by 169, அப்புறம் +56i by 169 × I அப்படின்னு பிரிச்சுக்கலாம். இது எந்த ஃபார்மில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + iy ஃபார்மில் இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரியல் பார்ட்டு தனியாகவும் இமேஜினரி பார்ட்டு தனியாக கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ரியல் பார்ட் அப்படின்னு பார்க்கும்போது -33 by 169, இமேஜினரி பார்ட் அப்படின்னும்போது 56 by 169. இங்கே வந்து I வராது. இங்கே I வந்து நம்ம கேன்சல் பண்ணியாச்சு. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.